ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினையும் குட்டி பையனையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட அடிப்பட்ட காயத்துக்கு வந்து ஆலிவேராவை தடவிட்டு இருக்கா. அப்போ வந்து என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு கேட்குறான். இவ வந்து பெருசா எதுவும் சொல்ல மாட்றா. இவ தானே வந்து வேணும்னே பண்ணா, அதனால அவன்கிட்ட எதையும் சொல்ல மாட்றா. அப்போ உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவன் தனியா இப்பதான் அவன் மாட்டிருக்கான் இவ கைக்கு. அதனால உடனே இவளோட அப்பா, அதாவது இந்த குட்டி பையனுக்கு தாத்தாவோட போட்டோவெல்லாம் காட்டுறா. இவர் வந்து உன்னோட அப்பாவோட அப்பா, இவர் நீ வருவ அப்படின்னு சொல்லி பேங்காக்ல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ என் கூட வரியா, உனக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் என்கிட்ட திட்டாம என்கிட்ட நல்லா பழகினாரு அப்படின்னா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னும் போது அவர் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீ போன அப்படின்னா வாடா கண்ணா அப்படின்னு வாரி அனுப்பிச்சுப்பாரு. உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்கும் போது இவனுமே என்ன பண்றான்னா ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட காஃபி ஷாப் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு கால் பண்றா. அவளுக்கு கால் பண்ணி என்ன சொல்றா அப்படின்னா இதுக்கு மேல வந்துட்டு இவங்க கிட்ட பெர்மிஷனுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பா இவங்க இருக்கிற விதத்தை பார்த்தா அவனை என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. நைட்டோட நைட்டா நான் மிட் நைட்டு அவளை கடத்திக்கிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்றா. என்னடி நீ சொல்ற, லூஸ் மாதிரி பேசுற, அவனை எப்படி நீ கிட்னாப் பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது வேற வழியே இல்லை. அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலுமே அங்க வந்ததுக்கு அப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா இப்போ நான் அவனை கிட்னாப் பண்ணிட்டு வருவேன் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வச்சிடறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா 3 மணிக்கே அலாரம் வச்சு எழுந்துடுறா. அண்ணா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை தவிர வேற எந்த ஒரு வழியும் தெரியல. கண்டிப்பா அவனோட ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப நல்லபடியா இருக்கும், அதுக்கு மட்டும் நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறா. அதுக்குள்ள இவ ஈவினிங்கே என்ன பண்ணிருக்கா அப்படின்னு இப்பதான் காட்டுறாங்க. ஒருத்தவங்க கிட்டயும் வந்துட்டு ஹீரோவோட வீட்டுல யாரெல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க, எப்பெல்லாம் கிளம்புவாங்க, எங்க போவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவங்க அம்மா 4 மணிக்கே எழுந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்பா வந்து 5 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போவாராம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 6 மணி 6:30 மணிக்கு தான் எழுந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோவோட அம்மா காலையிலேயே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப 6 மணி வரைக்கும் தான் அவளுக்கு டைம் இருக்கு. 6 மணிக்குள்ள அவ அந்த இடத்துக்கு போயிட்டானா ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சிடலாம். அதுக்காக தான் இவ இப்போ 4 மணிக்கே ஆரம்பிச்சுட்டா வேலைய. ஹீரோவோட ரூம்ல ஹீரோ கூட தான் குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ இன்னும் ஹீரோட ரூமுக்கு வந்துடுறா. 2 பேருமே ரிலாக்ஸா நல்லபடியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு தெரியாம குட்டி பையனை மட்டும் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறா. என்னதான் பண்ணா அப்படின்னு பார்த்தா இவ வச்சிருக்க பெரிய பெட்டியில தூங்குற குழந்தைய மடிச்சு உட்கார வச்சா கொண்டு வருவா. அவ கஷ்டப்பட்டு அதை அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறா. பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு துறவி வராரு. வந்த உடனே இவளும் எழுந்து நிக்கிறா. நம்ம வந்து மனுஷங்களா பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வாயெல்லாம் ஜீவன்கள்லாம் வதிக்கிறது பெரிய தப்பு. இந்த மாதிரியான பாவத்தை எல்லாம் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்க பாவத்துக்கான பலனை அனுபவிச்சே ஆவாங்க. நீ பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது என்ன சார் சொல்றீங்க, நான் அந்த மாதிரி எந்த பாவமும் பண்ணலையே அப்படின்னு சொல்றா. இப்ப நான் என்னன்னு சொன்னா மட்டும் நீ ஒத்துக்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கரெக்டா போற வழியில வந்து டிம்பிள பாக்குறா. அவ பார்த்த உடனே இவ்வளவு பெரிய பெட்டி எடுத்துட்டு எங்க போற காலையிலேயே, என்ன இருக்கு அந்த பெட்டியில அப்படின்னு கேக்குறா. எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்கு, நீயே காட்டுறியா இல்ல நான் பாக்கவா அப்படின்னு டிம்பிள் கேட்கும் போது கரெக்டா இவளுக்கு பஸ் வந்துடுது. இதை பாரு எனக்கு வண்டி வந்துடுச்சு, நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு தொல்லையா போயிடும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் வண்டியில ஏறிடுறா. ஹீரோயினோட பெட்டில இருந்து யாரோ கொரட்டை விடுற மாதிரி சவுண்டு கேக்குது. ஐயோ, குட்டி பையன் என்ன இவ்வளோ கொரட்டை விடுறான் அப்படின்னு சொல்லி இவ யோசிக்கிறா. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னது இது பெட்டில இருந்து சவுண்டு அப்படின்னு இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் போக போக சவுண்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுது. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மரியாதையா அது பெட்டியை தவிர அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவளை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அதுல குட்டி பையன் இல்ல, குட்டி பன்னி தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம அப்செட். ஐயோ, யாரு பிள்ளைய எடுத்து வச்சானே தெரியலையே அப்படின்னு சொல்லி செம குழப்பத்துல இருக்கா. அவ்வளவுதான், வண்டிக்காரன் அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயினை கும்பல் எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஐயோ என்னமாச்சு, நீ எதுக்காக இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை தூக்கி விடுறாங்க. அப்ப டிம்பிள் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, ஆன்ட்டி இதுக்கு மேல அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, அவ என்ன மாதிரியான மோசமான விஷயத்த பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த நேரம் ஹீரோ மட்டும் இல்ல அப்படின்னா உங்களோட பேரனை இவ அப்படியே அலேக்கா இந்த பாக்ஸ்ல வச்சு கடத்தி கொண்டு போயிருப்பா ஊருக்கு, அங்க இருந்து அவனை கூட்டிட்டு வர்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றா. என்னதான் ஆச்சு சொல்லுங்க மூசா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு இவ பண்ற பிளான்
எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவ பாக்ஸ்ல பேக் பண்ண உடனே பன்னிக்குட்டியை தூக்கி பாக்ஸ் உள்ள வச்சுட்டு பையனை தூக்கி வீட்டுல தூங்க வச்சுட்டான். இப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறா அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னா எதுக்காக என்ன இவ்வளவு தொலைவு நடக்க விட்ட, அது அந்த பாக்ஸை இழுத்துக்கிட்டு நான் இவ்வளவு தொலைவு பைத்தியக்காரி மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப கம்மி, நீ வாய் வேற பேசுறியா, நீ பண்ண தப்புக்கு உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா சின்ன குழந்தைய இப்படிதான் கடத்திட்டு போறது ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா கத்துறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளோட துணியெல்லாம் வாரி எடுத்துட்டு வந்து வெளியிலேயே போட்டுடுறான். இதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஏன் ஊருக்குள்ள கூட வரக்கூடாது, அப்படியே இங்க இருந்து மரியாதையை கிளம்பி இப்படியே போயிடு அப்படின்னு கத்துறான். இந்த வாட்டி ஹீரோவோட அம்மாவுமே வந்து பயங்கரமா கோவப்பட்டுறாங்க. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பிடுமா, இதுக்கு மேல வந்து எங்களோட வீட்டுக்கு வராத, நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாருமே இவன் மேல செம கோவமா இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றானா, ஹீரோயின் தான் இன்னும் வரல இல்லையா, அதனால இவ வந்துட்டு இவளும் இவ தம்பிக்காரனும் சேர்ந்துக்கிட்டு அந்த கம்பெனியே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தம்பிக்காரன் என்ன சொல்றானா, இப்போதைக்கு ஹீரோயின் இங்க இல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் கம்பெனியை கூட்டிட்டு வரேன், நீ அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணு, அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இவங்க சித்திக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டே, எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தலை தான் உருளும் அப்படின்னும் போது அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நம்பிக்கையான ஒரு ப்ராடக்ட் தான் அது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினோட செக்ரட்டரியை கூப்பிட்டு நாளைக்கே நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம், அதனால வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லையே மேடம், மேடம் தான் சைன் பண்ணணும், நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே இவளுக்கு செம கோவம் வந்தது சித்திக்காரிக்கு. அது எப்படி என்ன பார்த்து நீ இந்த கேள்வி கேட்ட, நானுமே இந்த கம்பெனில ஒரு ஓனர் தான், நானுமே இங்க வந்துட்டு ஒரு ஷேர் வச்சிருக்கேன், அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் கேட்டுதான் ஆகணும், மரியாதையா போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மா வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பண்ணா, என்னால அவளை மன்னிக்கவே முடியாது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குட்டி பையன் வந்த உடனே அத்தை எங்க அப்படின்னு கேக்குறான். அத்தை கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ, அவங்க என்னையும் கூட்டிட்டு போறேன், தாத்தாவை பார்க்க கூட்டிட்டு போறேன், அங்கேயே நீ இரு, உனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்றோமோ, அவருமே இவனுக்கு தாத்தா தானே, அவரை பார்க்க விடாம பண்றது தப்பு தானே நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, இவ்வளவு நாளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை மேல ஏதாவது அக்கறை இருந்ததா, இப்ப என்ன வந்தது அக்கறை அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. ஹீரோயின் ஹோட்டல் ரூம்ல தானே இருக்கா, அவ வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்க இருக்கும் போது ஹீரோவோட ஃபேமிலி கூட சேர்ந்து சாப்பிடுவா இல்லையா, அந்த ஞாபகம் எல்லாம் வருது. இப்பதான் ஹீரோயினுக்கு செக்ரட்டரி கிட்ட இருந்து கால் வருது. மேடம், பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு மேடம், இவங்க உங்க சித்திக்காரங்க இங்க வந்துட்டு நாளைக்கு ஏதோ அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி வாங்க மேடம் அப்படின்னு சொல்றா. அவன் என்ன ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா ஆர்கானிக் சோப்பு தான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி டெமோலாம் காட்டிட்டு இருக்காங்க. ஆன்ட்டியும் வந்து, அதாவது சித்திக்காரங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்பயே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டாக சைன் பண்ண போற நேரத்துக்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு யார் இந்த பெர்மிஷனை கொடுத்தது, என்னோட சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு சைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்க உடனே, இல்லைம்மா நீ பிஸியா இருந்த இல்லை ஃபேமிலி விஷயமா, அதனால தான் நான் இங்க வந்தேன், மற்றபடி நீ ஏதோ என்ன தப்பாலாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரமா அவங்க வந்து வேற ஒரு சோப்பை போட்டு தான் வந்து டெமோ காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தா எதை மார்க்கெட்டில் வெளியில் விட போகிறாங்களோ அந்த சோப்பை ஹீரோயின் கொடுத்து இதை போட்டு நீ டெமோ காட்டு அப்படின்னு சொல்கிறா. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லா இடத்துலையும் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி இவங்களோட போலியான ப்ராடக்ட் எல்லாத்தையும் வேற ஒரு கம்பெனி மூலயமா வெளியில் விற்கிறாங்க. அதனால இந்த கம்பெனிக்கு தான் வந்து கெட்ட பேராக போக போகுது. அந்த சோப்பை போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணோட மூஞ்சி பூராவுமே வந்து கருப்பு கருப்பா ஏதோ வந்துருது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. சித்திக்காரி தம்பியை தனியா கூட்டிட்டு வந்து செம திட்டுறா. என்னடா நீ இப்படி பண்ணி விட்டுட்டியடா, இது மட்டும் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் அவன் நம்மள என்ன பண்ணிருப்பானே தெரியல அப்படின்னும் போது, ஐயோ அக்கா, பிசினஸ்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தான் விடு, எனக்கு மட்டும் தெரியுமா என்ன, இவன் இந்த மாதிரி போலீஸ் சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு தலையில கட்டுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்கிறான். ரெண்டு பேரும் நேரா போயிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இதுக்கப்புறம் இது மாதிரி ஆகாம பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு வந்து உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க, சொன்னா எனக்கு வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரர் சொல்றான்.
அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நானே இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இதுக்கு மேலேயும் வந்து அவரை நான் ஸ்ட்ரெஸ் ஆக்க விரும்பல, அவருக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு இங்கே வந்த பிறகு ஊர் ஞாபகமாகவே இருக்கு. அவங்க யாருமே என்னை மன்னிக்கவே இல்லை தெரியுமா, எல்லாரும் பயங்கர கோபமாக இருக்காங்க. ஆனால் அவங்க என் மேலே எல்லாரும் பாசமாக இருந்தாங்க. இந்த ஒரே ஒரு தப்பு நான் பண்ணதுனால அவங்க யாரும் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இப்போ என்ன தாண்டி இதை பண்ண முடியும், சரி விடுடி அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னாலும் இல்லை, இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும், நான் போய் அவங்கள என்னை எப்படியாவது மன்னிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு டிம்பிளும் வந்துட்டு எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் மொக்க மேலே மொக்க பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளை ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், நான் கார்லேயே போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி பத்திரமா போ அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்கிறா. இங்கே அதே நேரத்துக்கு ஊரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்க காஃபி கொட்டைங்கெல்லாம் வந்து 75,000 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல அந்த புரோக்கர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் 35,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது அவங்களுக்கு வந்து மோசமான நஷ்டத்தை கொடுக்கும். ஐயோ எங்களால் முடியாது, இவ்வளோ கம்மி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்களாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் எனக்கு வைக்க முடிஞ்சால் விற்றுருங்க, இல்லை அப்படின்னா வந்து இன்னும் 2 நாளில் இது எல்லாமே அழுகி வீணாக போயிடும், அப்படியே மொத்தமும் நஷ்டமாக போகுது, அவ்வளோதான், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, ஆனால் இதுக்கு மேலே நான் ₹1 கூட ஏற்றி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மோசமாக ஸ்ட்ரிக்டாக பேசுகிறான். ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதாவது 45,000 ரூபாய் 40,000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாயிடும். அதே டைம்க்கு இப்போ தான் ஹீரோயின் வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கா. எங்கே எல்லாரும் ஊர் ஆளுங்க யாரையுமே காணுமே அப்படின்னு கேட்கும்போது அவர் பாட்டிமா இப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவன் அடிமாட்டு ரேட்டுக்கு கேட்குறாமா, யாருக்குமே கட்டுப்படி ஆகல, என்னதான் பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, அவ்வளோதானே, பேரம் பேசுறதெல்லாம் நம்ம கில்லாடி, நம்ம எத்தனை பிஸ்னஸ் மேன்ஸை பார்த்துருப்போம், இப்போ போயிட்டு அவனுங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு இவங்களுக்கு ரேட்டை ஏற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவா கிளம்புறாங்க போறதுக்கு. வேற வழியே இல்லை, அவன் கொடுக்குற காசை வாங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு வாங்காத அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். ஸோ இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.